நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது இதுதாங்க. இது வந்து கோபுரக்கிளின்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டு ட்ராகன் ஃப்ரூட்னு நாம் சொல்லலாம். இந்த பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ராகன் ஃப்ரூட்லேயும் இதே மாதிரி தான் பூ ரொம்ப லென்த்தாக வந்து அதுக்கப்புறம் பூ விரியும். இது பூ விரிகிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் ஃப்ரூட் பூவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். நான் நிறைய செடிகளில் தேடிட்டே இருந்தேன், ஆனால் பழம் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப இப்போ தான் பூ சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் தேடி தேடி பார்த்து அங்கங்கே சின்ன சின்ன பழமாக கிடச்சிச்சு. மேக்ஸிமம் விட்றதே சின்ன பழமாக தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு 4 பழம் கிடச்சிச்சு. சரி, நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களாவே தெரியும். இப்போ பாருங்க, ஆல்ரெடி சின்ன பழம் தான் ஃபஸ்ட்டு பழம் வந்து, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக பெரிய பழம். இதுதான் ஆவரேஜ் சைஸே, இதோட பெருசுலாம் ஆகாது. நம்ம இந்த ட்ராகன் ஃப்ரூட்லேயே ஒயிட் கலர் சாப்பிட்ருக்கீங்களா? சேம் அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளே அந்த பிளாக்கு அந்த ஒயிட் ரெண்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது ட்ரையாக இருக்கும். அது கொஞ்சம் வந்து பழம் நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரிக்காய் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அந்த டைப்பு கொஞ்சம் மணலாக இருக்கும். அந்த விதைங்க பூரா மறுக்குன்னு வாயில் போட்டு மெல்லும் போது இருக்கும். இதுதான் இதோட